டிஎன்பிஎஸ்சி அகாடமிக் எலைட் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 4வது வீடியோ பார்க்க போகிறோம். இந்திய விடுதலை போராட்ட வரலாறு வெங்கடேசன் புக்கு. அதில் 1857 பெருங்கிளர்ச்சி அதை பற்றி படிக்க போகிறோம். முதல் கேள்வி, பெருங்கிளர்ச்சிக்கு அடித்தளமிட்டவர் யார்? டல்ஹௌசி பிரபு. இந்த டல்ஹௌசி பிரபு தான் வாரிசு இழப்பு கொள்கை கொண்டு வந்திருப்பார். அதன் மூலமாக வாரிசை இழந்த மன்னர்கள் அரசாங்கத்தோட அனுமதி இல்லாமல் வாரிசுகளை தத்தெடுத்துக்கூடாது, அவங்களோட அரசை பிரிட்டிஷோட இணைஞ்சிடணும். இதுதான் அந்த கொள்கை. இதனால மன்னர்களை கிளர்ச்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. இது இந்த பெருங்கிளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. அடுத்து 2வது கேள்வி, அவகாசியிலி கொள்கை பின்பற்றியவர் டல்ஹௌசி பிரபு தான். இதே போலவே சுற்றுவேலி கொள்கையை வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு பின்பற்றியிருப்பார். சுற்றுவேலி கொள்கை வாரன் ஹேஸ்டிங் பிரபு, இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 3வது கேள்வி, 2வது அக்பரின் வாரிசாக வந்தவர் யார்? 2ஆம் பகதூர் ஷா. 1857 பெருங்கிளர்ச்சி அப்ப இந்தியாவோட மன்னராக 2ஆம் பகதூர் ஷா தான் இருந்திருப்பாரு. இவர் 2வது அக்பருடைய வாரிசாக இருந்தார். அடுத்தது 4வது கேள்வி, 2ஆம் பகதூர் ஷா செங்கோட்டையிலிருந்து எங்கு குடிபெயர்ந்து செல்லுமாறு கட்டளையிட்டார்? குத்தப். 2ஆம் பகதூர் ஷா செங்கோட்டையிலிருந்து குத்தப் என்ற இடத்திற்கு குடிபெயர்ந்து செல்லுமாறு கட்டளையிடப்பட்டார். அந்த பெருங்கிளர்ச்சி டயத்தில் இவரோட பதவியை பிடிங்கிட்டு இவரை ஓரமாக உட்கார வச்சிருவாங்க. அடுத்தது 5வது கேள்வி, இந்தியாவில் வசூலிக்கப்பட்ட தொகையில் எத்தனை விழுக்காடு இங்கிலாந்தில் செலவு செய்யப்பட்டது? அப்போல்லாம் பெருமளவு பணத்தை நம்மளோட வரித்தொகையிலேருந்து இங்கிலாந்து தான் செலவு பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 விழுக்காடு இந்தியாவில் வசூல் செய்யப்பட்டு இங்கிலாந்து கொண்டு செல்லப்பட்டது. அடுத்தது 6வது கேள்வி, நிர்வாகத்திலும் இராணுவத்திலும் இந்தியர்களுக்கு கிடைத்த உயர்ந்தபட்ச பதவிகள் எது? நிர்வாகத்தில் நமக்கு கிடைச்ச உயர்ந்த பதவி ஷாதுர் அமீன், இராணுவத்தில் நமக்கு கிடைத்த உயர்ந்த பதவி சுபேதார். இது 2 தான் நமக்கு கிடைத்த உயர் பதவி. அடுத்தது 7வது கேள்வி, சாதி ஏழாநிலை நீக்க சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1850. சாதி ஏழாநிலை நீக்க சட்டம். அதே மாதிரி இனாம் கமிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இனாம் கமிஷன் 1852. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 8வது கேள்வி, இந்துக்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுவதை ஊக்குவித்தது எது அப்படின்னா மத ஏழாநிலை சட்டம் 1856. இது முக்கியமான சட்டங்கள் ஞாபகம் வச்சுங்க. சாதி ஏழாநிலை நீக்க சட்டம் 1850, மத ஏழாநிலை சட்டம் 1856, இதுக்கிடையில் இனாம் கமிஷன் 1852. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 9வது கேள்வி, இராணுவத்தில் அறிமுகப்படுத்திய புதிய துப்பாக்கிகளுக்கு எந்தெந்த இடங்களில் பயிற்சி ஏற்பாடு செய்யப்பட்டது? புதிய வகை துப்பாக்கி, கொழுப்பு தொடப்பட்ட தோட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதை தொட மறுத்த முதல் வீரர் மங்கள் பாண்டே தன்னுடைய உயரதிகாரி எதிர்த்து கிளர்ச்சி பண்ணியிருப்பாரு. மார்ச் 29 கிளர்ச்சி பண்ணியிருப்பாரு. அவரை ஏப்ரல் 8ஆம் தேதி தூக்கில் போட்டுருவாங்க. அந்த தூக்கில் போட்ட டேட் ரொம்ப முக்கியம், ஏப்ரல் 8. நிறைய பேர் மார்ச் 29 சொல்லி குழம்பி போயிருப்போம். அது ஏப்ரல் 8. இந்த ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின். இப்போ 9வது கொஸ்டினுக்கான ஆன்சர், இராணுவத்தில் அறிமுகப்படுத்திய புதிய துப்பாக்கிகளுக்கு பயிற்சி ஏற்பாடு செய்யப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா டம்டம், அம்பாலா, சியால்கோட். அடுத்தது 10வது கேள்வி, கிளர்ச்சிக்காரர்களையே லட்சுமி பாய் தான் சிறந்த துணிச்சல் மிக்க இராணுவ தலைவர் என்று புகழாரம் சூட்டிய ஆங்கில தளபதி யாருன்னா ஜெனரல் ஹக்ரோஸ். சான்சி ராணி லட்சுமி பாய் தான் இந்தியாவிலேயே பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்மணி. இவங்க குதிரையில் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது குதிரையோட கால் ஏறடி கீழே விழுந்த உடனே இறந்துருப்பாங்க அப்படின்னு தகவல் இருக்கு. அடுத்தது 11வது கேள்வி, புரட்சிக்கு பின் நானா சாஹிப் தனது குடும்பத்தினரோடு எங்கு சென்று விட்டார்? நானா சாஹிப் நேபாளத்துக்கு போயிருப்பாரு. அடுத்தது 12வது கேள்வி, 1857 பெரும்புரட்சியில் ஆங்கிலேயருக்கு கேடயங்களாக பயன்பட்ட இரு அரசுகள். 57 பெரும்புரட்சியில் சிந்தியாவும் ஹோல்காரும் நம்ம பிரிட்டிஷ்காரங்களும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. நம்ம பாளையக்கார புரட்சியில் கூட சிவகிரி, அப்புறம் நமக்கு ராமநாதபுரம், புதுக்கோட்டை, இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் பிரிட்டிஷ்காரங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க. அது மாதிரி 57 பெருங்கிளர்ச்சியில் கூட சிந்தியாவும் ஹோல்கரும் பிரிட்டிஷ்க்கு தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அடுத்தது 13வது கேள்வி, பெருமைப்படுத்தப்பட்ட வேலூர் கழகம் என்று வர்ணிக்கப்பட்டது எது அப்படின்னா 1857 பெருங்கிளர்ச்சி தான் பெருமைப்படுத்தப்பட்ட வேலூர் கழகம். இந்த பெருங்கிளர்ச்சியை ஒருத்தரும் ஒரு மாதிரி வர்ணிச்சிருப்பாங்க. அது நம்ம 11th ஸ்கூல் புக்கில் ஒரு 4-5 பாயிண்ட் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. அடுத்தது 14வது கேள்வி, ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அது ஒரு சிப்பாய் கழகம் என்று எழுதியது யார் அப்படின்னா எட்டின் ஃபரோ ரிவ்யூ. இது ஒரு பத்திரிகை. இந்த பத்திரிகை என்ன சொல்லுது அப்படின்னா பெருங்கிளர்ச்சியை ஆரம்பத்திலேருந்தே இது ஒரு சிப்பாய் கழகமாக தான் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம்.
அடுத்தது 15வது கேள்வி, 1857 புரட்சி பற்றி மக்கள் பங்கேற்காத சிப்பாய் கழகம் என்று கூறியவர் யாருன்னா நம்ம தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி சொல்லியிருக்கனால இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எக்ஸாமில் கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. 1857 புரட்சி பற்றி மக்கள் பங்கேற்காத சிப்பாய் கழகம் என்று கூறியவர் தாதாபாய் நவ்ரோஜி. ஓகே, இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஸ்கூல் புக்கில் உள்ள தனியாக வீடியோ போடலாம். இப்போதைக்கு வெங்கடேசன் புக்கில் உள்ளது மட்டும்தான் எடுத்து கொடுக்குறோம். இதை நீங்கள் ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.